ஜினாவை விட ஒரு பெரிய பாவம். உங்க வாழ்க்கையோட பரக்காத்துகளை அழிச்சிட்டு நிம்மதியின்மையை ஏற்படுத்துற பாவம். இந்த ஒரு பாவத்தினால நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி, வெல்த், பாவர்ட்டி, டெக்னாலஜி, ஜாப்ஸ் எல்லாமே இழந்துருவீங்க. அதுதான் கீபத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கீபத் பேசுறது நீங்க இறந்து போன உங்க சகோதரருடைய கரிய சாப்பிடுற மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் மிஅராஜுக்கு போனேன். அங்க ஒரு சிலர்களை பார்த்து அவங்களுடைய கை விரல்கள்ல காப்பர் நெயில்ஸ் இருந்துச்சு. அந்த காப்பர் நெயில்ஸை வச்சு அவங்க தங்களுடைய முகத்திலையும் செஸ்ட்லயும் கீறிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு ஹதரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்கும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவங்க இந்த உலகத்துல கீபத் பேசினவங்க, தங்களுடைய சகோதரர்களுடைய மீட் சாப்பிட்டவங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, கீபத் பேசினவனுடைய நன்மைகள் பிடுங்கப்பட்டு பாவங்கள் அவனுடைய முகத்துல தூக்கி எறியப்பட்டு அவன் நரகில் தூக்கி எறியப்படுவான். இந்த கீபத் எப்படிப்பட்டதுன்னா, கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கீபத்து தஅக்குலுல் ஹஸனாத்தி கமா தஅக்குலுன் நாருல் ஹதப. எப்படி ஒரு நெருப்பு விறகுகளை தின்கிறதோ அதே போன்று இந்த கீபத் இருக்குதே மனிதனுடைய எல்லா தின்றுவிடும். அண்ட் இந்த முக்கியமான விஷயத்த நீங்க காப்பாத்த நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, தாக்கே ஓபி கீபத் சே பச் சகே.